ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 2.15 பார்க்கலாம். 10^4 சர்வசமம் எக்ஸ் மட்டு 19 என்றவாறு அமையும் எக்ஸ் மதிப்பை காண்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். 10^4 சர்வசமம் எக்ஸ் மட்டு 19. இப்போ இதோட மீனிங் என்னன்னா 10^4 19ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னவோ அதை தான் இங்கே எழுதணும். சரிங்களா? அப்போ இப்போ 10^4னா பெரிய எண். அதனால 10^4 எப்படி எழுத போறேன்னா 10 ஸ்கொயர் அதோட அடுக்கில் ஸ்கொயர். இப்போ பாருங்க E2 4. அப்போ 10^4 நான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். முதல் 10 ஸ்கொயருக்கு நான் சால்வ் பண்ண போறேன். அதுக்கு பிறகு அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன் 10 ஸ்கொயர் சர்வசமம் இந்த சைடு மட்டு 19. அதாவது 10 ஸ்கொயரை 19ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுத போகிறோம். ஓகே, 10 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 100. இதை 19ஆல் வகுக்கலாம். 100ல் 19 5 வாட்டி இருக்குது. பெருக்குனா 95 கிடைக்கும். இதை கழிச்சா 5 கிடைக்கும். மீதி என்னது 5. அந்த 5ஐ இங்கே எழுதிருங்க. இப்போ 10 ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சாச்சு. நீ அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கலாம். 10 ஸ்கொயர் அதோட அடுக்கில் ஸ்கொயர் சர்வசமம். இங்கே அதோட அடுக்கில் ஸ்கொயர் எழுதுனதுனால இங்கே நம்ம ஸ்கொயர் எழுதணும். அப்போ 5 இருக்குது. அதோட அடுக்குலையும் 2. அப்புறமாட்டு மட்டு 19. இப்போ 10 2 பெருக்குன்னு 4. 10^4 சர்வசமம் 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. பிராக்கெட்டுக்குள்ள மட்டு 19. இப்போ பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை விடைக்கும் இந்த எண் சின்னதாக இருக்கணும். ஆனால் இங்கே பெருசாக இருக்குது. அப்போ நான் திரும்பவும் வகுக்க போகிறேன். 25 19ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதணும். ஓகே, 25 19ஆல் வகுக்கலாம். ஒரு வாட்டி தான் இருக்கும். ஒரு 19 19 கழிச்சா என்ன கிடைக்கும் 6. அப்போ மீதி என்னது 6. 25க்கு பதில் 6ன்னு எழுதிக்கணும். 10^4 சர்வசமம் 6 மட்டு 19. இப்போ இந்த எண்ணை விடைக்கு இது சின்னதாக இருக்குது. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸோட பிளேஸில் என்னது இருக்குது 6. அப்போ ஃபைனலாக எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.